ஹே காய்ஸ், வெல்கம் டு சிதிக் ஃப்ரேம்ஸ். இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிக்கிற தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். தங்கலான் படத்தோட ட்ரெய்லர் பார்த்த அப்புறமா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு படத்தில் இருந்தது. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீசெண்டான வாட்ச் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே டீசென்ட் தான். படத்தில் வந்து மியூசிக் சூப்பராக இருந்தது, சாங்ஸும் நல்லா இருந்தது. படத்துக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. பட்டு ஸ்டோரியும் சரி, படமாகவும் சரி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓகே தாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, அதே டைமில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி ஓகேன்னு தான் சொல்லணும். விக்ரம் சார் ஆக்டிங் தான் படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு பதிலாக வேறு யாராவது போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு மாதிரி ஒரு ஜோனில் போயிருக்கோம். ஸோ அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஓகேவான வாட்ச் தாங்க. பெருசாக படத்தில் இந்த சீன் செம்மையாக இருக்குது, அந்த சீன் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட எதுவுமே கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா படத்தில் வந்து பசுபதி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அவர் தான் ஒரு சில இடங்களில் வந்துட்டு காமெடி பண்ணுறாரு. ஸோ அது ஒரு மாதிரி ஃபன்னாக நல்லாவும் இருக்குது. அவருக்கு இன்னும் கொஞ்சமே நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அவரால் தான் ஓரளவுக்காச்சும் படம் வந்து டீசெண்டாக ஒரு ஃபீலில் எனக்கு கொடுத்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே வாட்ச் தாங்க. கண்டிப்பாக வந்து இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஒரு ஓகே வாட்ச் தான்.